எஸ். ரிஸ்க் ரிவார்ட் ப்ராப்பரா கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 1:3னா 1:3, 1:2னா 1:2. அதுல எப்பயுமே உஷாரா இருங்க. இது ரிமைண்ட் பண்றது தான், மத்தபடி புதுசா எதுவும் இல்ல. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். So if you have a capital, like as per the program, if you have a capital of $10,000 னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் ரிஸ்க் பெர்சன்டேஜ் வந்து 0.5 கரெக்ட்டுங்களா? 0.5 பெர் ட்ரேட். ஓகே, 0.5 பெர் ட்ரேட் இன் த சென்ஸ் 10,000க்கு $50 பெர் ட்ரேட். கரெக்டா? ஆமா. ஸோ அண்ட் தென் as per the program, ஓவரால் மேக்ஸிமம் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து 10% கொடுப்பாங்க. கரெக்டா? 10% in the sense $1,000. கரெக்டா? அவ்வளோ நம்ம போறது இல்லை. பிகாஸ் ஒரு ட்ரேடுக்கு வந்து 50 தான் எடுக்க போகிறோம். ஸோ $1,000 வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ராஃபிரமில், அந்த அக்கௌண்ட்டில். ஓகே ஃபைன். இப்போ இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் 1:3 ஆர்ஆர்னா $1,000 வரைக்கும் நம்ம லாஸ் பண்ண போறது இல்லை. கரெக்டா? இந்த சைடு வந்து 1:2 ஆர்ஆர் வந்து நம்ம இது பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 1:2 பெர் மந்த்துக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. யோசிக்க கூடாது. ஓகேவா? 2, 3, 4, 5, 6, 7, 8. அதுல உங்களுக்கு ஒரு ட்ரேடோட ரிஸ்க் வந்து $50. டிபி போச்சுன்னா உங்களுக்கு $150 கிடைக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. சரி, நான் ஒரு என்ட்ரி ட்ரை பண்றேன். ஓகேவா? அது எனக்கு எஸ்எல். ஸோ $50 மைனஸ் ஆயிருக்கும். ரெண்டாவது ட்ரேட் நான் ட்ரை பண்றேன், அதுவும் எஸ்எல். மூணாவது ட்ரேட் ட்ரை பண்றேன், அதுவும் எஸ்எல். நாலாவது எஸ்எல், அஞ்சாவது எஸ்எல், ஆறாவது எஸ்எல், ஏழாவது எஸ்எல். 7 ட்ரேட் நீங்க தொடர்ந்து எஸ்எல் பண்ணாலுமே எவ்வளோ லாஸ் ஆயிருக்கும்? 100, 200, 300, 350. கரெக்டா? கடைசி ஒரு 3 ட்ரேட் உங்களுக்கு எல்லாமே டிபி போயிடுச்சுன்னா அந்த ஒரு ட்ரேட்ல $150. இன்னொரு ட்ரேடும் டிபி, இன்னும் அடுத்த ட்ரேட். ஸோ 150, 150, 300, 450. கரெக்டா? ஸோ ஈவன் தோ அந்த 10 ட்ரேட்ல உங்களுக்கு 7 கண்டினியூஸா எஸ்எல் போனாலும் அட்லீஸ்ட் ஒரு 3 ட்ரேட் நீங்க டிபி போச்சுன்னா கூட ஸ்டில் யூ ஆர் இன் ப்ராஃபிட்டபிள். ஒத்துக்கிறீங்க தானே? ஸ்டில் வந்து $100 நீங்க ப்ராஃபிட்டபிளா இருப்பீங்க அந்த மந்த்ல. ஒரு ட்ரேடுக்கே நம்ம ட்ரேட் பண்றதுக்கு எஸ்எல் லட்சமா டிபி யோசிக்கிறத விட இந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. 1:3 ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றச்ச நீங்க 7 ட்ரேட் வரைக்கும் மேக்ஸிமம் லாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பட் 10 ட்ரேடு ஜாஸ்தி தான் நான் சொல்லுவேன். கரெக்டா? நமக்கு மேக்ஸிமம் ஒரு 4, 5 வின்னிங் ட்ரேட் இருந்தா போதும். இந்த சைடு வந்து அதே 10 ட்ரேடு, ஒரு ட்ரேடுக்கு ரிஸ்க் $50னா அதே இங்கே 7 ட்ரேட் கண்டினியூஸா நீங்க லாஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து 6 ட்ரேட் வரைக்கும் நீங்க கண்டினியூஸா லாஸ் பண்ணிக்கலாம். 4 டிபி இருக்கணும் அவசியமா. இருந்தா யூ வில் பி ஸ்டில் ப்ராஃபிட்டபிள். ஓகேவா? ஸோ 4 ட்ரேட்னா 100, 200, 300 $300 வரைக்கும் நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க அந்த 10 ட்ரேட்ல. 150, 300, 450. சாரி, இங்க 100. இங்க வந்து 100 டிபி போச்சுன்னா 1:2லயா 100, 200, 300, 400. So 400. Still you are in profitable. So plan like this, think like this. ஓகேவா? ஸோ இப்படி போனீங்கன்னா, இது ஸ்டாண்டர்டா ஃபாலோ பண்றீங்கன்னா you will end up with sure profit. ஓகே. ஸோ ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்றதுக்கு
யோசிக்க கூடாது. ஓகேவா? ஸ்டில் யூ கேன் 10 ட்ரேட்ல இந்த மாரி ஃபிக்ஸ் பண்ணிருங்க. 10 ட்ரேட்ல 7 வரைக்கும் 1:3 ஃபாலோ பண்ணா லாஸ் பண்ணலாம். 1:2னா 6 ட்ரேட் வரைக்கும். 0.5 தான் ரிஸ்க் எடுக்கிறோம். $50 தான் ரிஸ்க் எடுக்கிறோம். பட் ஓவராலே $1000 குடுக்குறோம். ஸோ 1000 டிவைடட் பை 50 போட்டீங்கன்னா, யூ கேன் ஏபிள் டு டேக் 20 ட்ரேட்ஸ் அந்த அக்கவுண்ட்ல. ஓகேவா? 20 டேஸ் போவானா 10 டேஸ்லயே நம்ம அக்கவுண்ட் முடிச்சிடலாம். ஸோ திங்க் லைக் தட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்தந்த அந்தந்த மாசம் வந்து கரெக்டா ஃபில் ஆயிரும் உங்களுக்கு.